ஹாய் மகளே, இந்த வீடியோ யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ரொம்பவே முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, பல பேர் லவ்னால பெரிதாக அளவில் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய லைஃபே ரொம்ப பெயின்ஃபுல்லாக ரொம்ப கஷ்டத்தோடு அவங்கள ஒவ்வொரு நாளையும் கடத்திட்டு இருக்காங்க. இந்த லவ் வந்து அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இந்த லவ்வை பற்றின புரிதல் இல்லாதனால இந்த பிஞ்சு நெஞ்சங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளே உள்ளாகிறாங்க. ஸோ இதை பற்றின புரிதலை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும்னு நான் முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை பற்றின விஷயத்த ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி, ஃப்யூச்சரில் வந்து திரும்பி நம்ம ஒரு கட்டத்தில் இருக்கும்போது வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்றத அவங்களுடைய கண்ணோட்டம் புரிதல் வந்து நம்மளை பற்றின புரிதல் தவறாக இருந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் இதை பேச வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரோ கிட்ட பேசினேன். அவர் வந்து அவருடைய ஃபீலிங்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணார். அதாவது அவருடைய லவ் ஸ்டோரி என்கிட்ட சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப அழகான ஆள், ரொம்ப நல்ல ஒரு கேரக்டரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட நபர் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணி அவர் ரிஜெக்ட் ஆகி அவாய்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா அப்புறம் தான் சரி, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறையா பேர் இருக்கீங்க. அவங்களுக்காக நான் என் லைஃப்லேயே நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். ஸோ இதை புரிதலை வந்து உங்ககிட்ட எடுத்து வைக்கணும் அப்படின்றக்காக இந்த வீடியோ. இது யார் யாருக்காக அப்படின்னா, லவ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை லவ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுக்காக இந்த வீடியோ. ரைட், லவ் அப்படின்றது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு அஃபெக்ஷன் லவ் வந்து அந்த லுக்கை பார்த்து தான் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது மட்டும் காரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், இல்லை சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம பார்க்குற பல பேர் வந்துட்டு ஆப்போனன்ட் ஜென்டர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸில் அழகாக இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது மட்டும் காரணமே கிடையாது. அப்புறம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரக்டரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப நல்ல கேரக்டராக இருந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் போயிட்டு ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை எடுத்தோடனே அண்ணான்னு தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்கள் நல்ல ஆள், அதனால் அப்படி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் நல்லவராக இருந்து பழகிட்டுமே நீங்கள் போய் லவ் சொல்கிறீங்க அப்படின்னாலும் அவங்க உங்களை அந்த மாதிரி பார்க்கல அப்படின்ற கண்ணோட்டத்துலாம் வருவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நம்ம ரியல் லைஃப்பில் எடுத்து பார்த்தா அப்படின்னா நிறையா பேர் ரொம்ப மோசமான ஆளுகளை, அதாவது தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து ஈஸியாக வந்து பெண்கள் வந்து விழுந்துருவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹீ இஸ் நாட் குட் பர்சன். அதுதான் முக்கியமான காரணம். ரைட், நீ வந்துட்டு உன்னுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, நீ ரொம்ப பியூராக ரொம்ப அதை வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்துட்டு நீ எடுத்துகிட்டு போகும்போது நீ உனக்குள்ள அதுக்கான மரியாதை வந்து ஓவராகி அது அப்ரோச் பண்ணுற விதம் வந்துட்டு அதை வந்து குழம்பி தம்பிச்சு போகுது. இதேவும் அந்த மாதிரியான நபர்கள் வந்து அவங்களுக்கான கண்ணோட்டம், அவங்கள பார்க்குற கண்ணோட்டம் வேற மாதிரி. அதாவது லவ் மட்டும் அவங்களுக்கு கிடையாது, லவ்வே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள பார்க்குற அந்த பார்வை வந்து தப்பானது. அவங்களுக்கு தேவை அந்த ஒரு மேட்ரு. அந்த மேட்ருக்காக நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அவங்க அந்த அப்ரோச் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும், மேன்லியாக தெரியும். அதனால் வேகமாக அவங்க விழுந்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 80% கேர்ள்ஸ் வந்துட்டு அறிவில்லாமல் இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, நிறையா பேருக்கு வந்து அறிவில்லைன்னு சொல்கிறது வந்து நான் படிப்பிற அறிவு அந்த மாதிரி சொல்ல வரல. ரியல் லைஃப்பில் நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு பிரித்து பார்க்க தெரியாத, அந்த மாதிரி எது சரி தப்புன்னு தெரியாத அந்த ஒரு விவரம் இல்லாத அந்த நபர்கள்லாம் அதிகப்படியான நபர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்ல வரல, ஒரு சில பேர் அப்படி. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து குட் பர்சன் பேட் பர்சன் எதுவும் தெரியாமல், அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி போய் விழுந்துருவாங்க. இப்போ இந்த ரெண்டும் ரீசன் இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன ரீசன், எதனால் அவங்க வந்து லவ்க்குள்ளே போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தனிமை மட்டும்தான் இந்த லவ்க்கான ரீசன். எஸ், இந்த தனிமையாக இருக்கிற, அதாவது நீங்கள் தனிமையை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இப்போ எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அப்புறம் எனக்கு யாருமே இல்லை அப்படின்றது மட்டும் தனிமை கிடையாது. நீங்கள் எல்லா பேரும் இருந்தும் நீங்கள் தனிமையை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் தனிமையாகவே இருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதலாக, உங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்காக, நீங்கள் நல்லது கெட்டதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக மனசு வந்து ஒரு கேரிங்காக நிச்சயம் ஏங்கும். அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் ஈஸியாக விழுகிறதுக்கான காரணம் வந்து இந்த
தனிமை தான். தனிமை தான் வேமா போய் லவ்க்குள்ளே சிக்கிறதுக்கான மிகப்பெரிய ரீசன். உதாரணத்துக்கு இப்போ காலேஜுக்கு போய் ஒரு 12th முடிச்சுட்டு போய் வெளி காலேஜில் போயிட்டு சேர்றதுக்காக போயிருப்பாங்க. அவங்க வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காமையோ இல்லை ரூம்மேட்டு கரெக்டாக அமையாமையோ இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்கள அவங்கள கேர் பண்ணுற மாதிரி ஒரு பாயோ கேலோ ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது 90% வந்து அவங்க வந்துட்டு அஃபெக்ஷன் ஆயிடுவாங்க. அதாவது தன்னை கேர் பண்ணிக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த தனிமை தான். இன்னும் சில லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே ஊராக இருப்பாங்க. அதாவது வெளியில் போய் படிக்கிறதுக்காக போயிருக்கலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். 2 பேரும் ஒரே ஊர்னால வேமா கனெக்ட் ஆயிடுவாங்க. கேரிங்க்கு யாரும் இல்லாத ஒரு சூழலில் இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லவ் ஆனது நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது புரிதல் இல்லாத அந்த லவ் அப்படின்னா இது என்ன அப்படின்னா அந்த தனிமையிலே இருக்கிற நபர்களும் தனிமை இல்லாத நபர்களும் 2 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு பாய் வந்து தனிமையில் இருக்கான், கேர்ள் வந்து தனிமையில் இல்லை. அவங்க ஜென்ரலாக எப்பயும் நார்மலாக இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பேசுகிற மணிக்கு ஒரு ஜோயலான பிரச்சனாக கேர்ள் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே பாய் வந்துட்டு யாருக்கிட்டையும் பேசக்கூடிய தன்மை இல்லாத ஒரு நெருக்கமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கை டைப்பான ஒரு பையன், அப்படி ஒரு பையன் இருக்கான். அந்த பொண்ணு வந்து நார்மலாக இந்த பையன்கிட்ட பேசும்போது இவன் என்ன நினச்சிக்கிறோன்னா பர்சனலாக எடுத்துக்கிட்டு தன்னை லவ் பண்ணுறதா நம்மளை கேர் பண்ணுறதா நம்மளை பிடிச்சி போய் அவங்க பேசுகிறாங்கன்னு நினச்சி இந்த பையன் வந்து இவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்து ஈடாயிரும். இந்த பையனுக்கு இதை வந்து வெளியில் சொல்லவும் தைரியம் இருக்காது. வெளியில் அதாவது அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்றதுக்காக அவங்ககிட்டையும் சொல்லாமையேவும் இந்த பையனே அந்த ஆசையில் வளர்த்துக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார் இந்த கேரக்டரு. இப்படி ஒரு கேரக்டரு என் கூட ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது கிளாஸ்மேட்டுன்னு அவர் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு அதாவது ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு இன்னொரு பிள்ளை அவங்க வந்துட்டு நார்மலாக அந்த சேம் பெஞ்சுன்னு சொல்லிட்டு மிட்டாய் கேட்பாங்க. ஒரே ட்ரெஸ் போட்டு போயிருந்தா கலரில் ட்ரெஸ் போட்டு போயிருந்தா சேம் பெஞ்ச் சொல்லிட்டு சாக்லேட் கேட்குறது வழக்கம். அந்த பிள்ளை எல்லாத்துக்கிட்டேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நீ கிளாஸுக்கு போனால் சேம் பெஞ்சுன்னு சொல்லி மிட்டாய் வாங்கிட்டான்னு சொல்லி சும்மா நார்மலாக அதை பேசுகிறது கான்வெகேஷன் இருக்கும். இந்த பையனில் அதே மாதிரி ஒரு நாள் ஒரே ட்ரெஸ் போட்டு வந்திருப்பான் போல் கேட்டிருக்காங்க, சேம் பெஞ்சு சாக்லேட் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டுருந்துருக்காங்க. இந்த பையன் என்ன நினச்சிட்டான், இவருக்குள்ள பின்னாடி வந்து தகிடன்னு பேக்ரவுண்ட் சாங் ஓடிடுச்சு. அதாவது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க சாக்லேட் கேட்டுட்டாங்க அப்படின்ட்டு இவர் பர்சனலாக எடுத்துக்கிட்டு 2 நாள் என்ன சாக்லேட் வாங்கலாம், என்ன வாங்கி கொடுக்கலாம், எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு ஒரு அந்த மைண்ட் தாட்லேயே ஓடிட்டே இருந்துச்சு. அந்த 3வது நாள் வந்து என்கிட்ட வந்து சொன்னான், இந்த மணிக்கு அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இது என்னடா செய்கிறது, என்ன வாங்கிட்டு போய் கொடுக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஜக்சன் கேட்குறான். கேட்கும்போது தான் சொன்னாட பாவி, இதை நாளே சொல்லியிருந்தா அப்பயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேனடா. அது எல்லாத்துக்கிட்டையும் அது காமனாக கேட்குற விஷயம். இதை வந்து நீ பர்சனலாக எடுத்துக்கிட்டு நீ அதை நீயே ஒன்று வளர்த்துக்கிட்டு இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைடா. அது சும்மா நார்மலாக எல்லாத்துக்கிட்டையும் ஜென்ரலாக இது காமனாக கேட்குற வார்த்தை. நீ இப்போ உங்ககிட்ட அந்த சாக்லேட் கேட்டதை கூட அந்த பிள்ளை மறந்துருக்கும், நீ இன்னும் 3 நாளாக இன்னும் நினச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கியடா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சேன். ஏன்னா என்கிட்டயே நிறையா தடவை கேட்டிருக்காங்க. அதையும் சொல்லி அப்படியாடா அது தெரியாமல் நான் இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேனடா அப்படின்ட்டு சொன்னேன்டா. இந்த வீடியோ பார்த்தானா அவனுக்கு தெரியும். ரைட், இப்படி நிறையா விஷயங்கள் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கும். இவன் இந்த மாஸ்டர் டிகிரி படிக்கும்போது 22 வயசு அப்பயும் இந்த புரிதல் இல்லாமல் இருக்கும்போது 12th ஸ்கூல் படிக்கிறப்ப அப்புறம் இந்த காலேஜஸ் படிக்கிறப்ப இவங்களுக்கெல்லாம் இன்னுமே அந்த பக்குவம் வந்து இருக்காது. அப்படி இருக்கிற சூழலில் இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் புதுசாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற போது அதை பர்சனலாக தான் எடுத்துக்கிடுவோம். அதாவது ஏதோ ஒன்று நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்க செஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி அவங்க அந்த ஃபீலிங்ஸை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு அப்போ தான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான் இல்லை பையன்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அது பர்சனலாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதுக்கான அந்த 100% வாய்ப்பு இதில் தான் அமையுது.
இந்த அப்பாவி மக்கள் இருப்பாங்க இல்லையா, அது அவங்களுக்காக ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். ஏன்னா அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தயவு செய்து எடுத்தோடனே லவ் பண்ணாதீங்க. போய் உங்களுடைய விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருங்க. அவங்கக்கிட்ட அவங்க எப்படி ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஓகே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை எடுத்து கண்டினியூ பண்ணுறது பண்ணாதது உங்கள் விருப்பமாக இருக்கட்டும். எடுத்தோடனே உங்களுடைய ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டு அப்புறமா போய் அதை எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் சொல்லிடுறது ரொம்ப நல்ல விஷயம். தயவு செய்து எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய ஆசைகளையும் காதலையும் வளர்த்துக்கிறாதீங்க. அப்புறம் பின்னாடி பக்க வழிகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் சொன்ன ரிஜெக்ட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்துடுங்க. ஏன்னா அதுக்கடுத்து நிறையா நல்ல கேரக்டரில் இருக்கக்கூடிய பையனோ பொண்ணோ நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா படத்தில் மட்டும்தான் அது எடுத்து அவங்கள தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி ஃபாலோ பண்ணி அவங்க திருப்பி லவ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்கும். இது ரியாலிட்டி. இது மொத்தம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்துட்டு ரியாலிட்டியில் போய் விளையாண்டுட்டு இருக்காதீங்க. ரைட், லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னைய கேட்டால் பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் லவ் ஆனது இன்றைக்கி ஒரு பிரச்சனை பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயம் அவங்கள கடந்து போகிறீங்க அப்படின்னா, அதாவது இவங்கள பிடிச்சிருக்கு, இன்றைக்கி நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்க ஆளாக கூட இருக்கலாம். இவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவங்கள கடந்துட்டு போயிடுறீங்க. இன்னும் 1 வருஷத்து 2 வருஷத்துலேயும் இன்னொருத்த ஆளை பிடிக்கும். அவங்களையும் நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படின்னா இன்னொரு வருஷம் கழிச்சு இன்னும் 2வது வருஷம் இன்னும் வேறவங்களையும் பிடிக்கும். இப்படி வருஷம் நம்ம வர ஆளுகளை கடந்து போக போக ஒரு நபர்கள் நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நபர் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக பர்டிகுலர் பர்சனை நம்மளை லவ் பண்ணி அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறது தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம மரியாதையாக நீட்டாக நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்போ வேணால் யார் மேலே வேணால் லவ் வரலாம். அதுக்காக நீங்கள் ஒரு பர்சன் தான் நான் எனக்கு உலகம் அப்படின்ட்டு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நீங்கள் லவ் பண்ணுறது தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு மரியாதையாக ஒரு நாகரிகமாக சொசைட்டியில் நல்ல ஒரு ஆளாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஸ்கிப் பண்ணி போனாலுமே நீங்கள் நல்ல ஒரு பர்சனை மீட் பண்ணி நிச்சயமாக உங்கள் மேரேஜ் லைஃப் நல்லா அழகாக தான் அமைய போகுது. நீங்கள் இடையிலே அவசரப்பட்டு அவசரம் கொடுக்க தன்மையாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. லவ் பண்ணலாம். யார் பண்ணலாம் அப்படின்னா, அப்பா அம்மா இல்லை எனக்கு வீட்டில் பேரண்ட்ஸு சரியில்லை, தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு சொசைட்டியில் அவங்க இல்லை, செக்யூர்டாக இல்லை அப்படின்ற பிரச்சனை இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு தனக்கு தேவைனா மட்டும் தனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அவங்க பண்ணலாம். இது என்கரேஜ்லாம் பண்ண கிடையாது. அவங்களுடைய விருப்பத்தில் இருந்தால் அவங்க வந்து இதை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் இன்னொரு யார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சொல்லலாம், இல்லை ப்ரோ இதுக்கப்புறம் யார் எனக்கு பெட்டராக கிடைச்சாலும் எனக்கு தேவையில்லை, எனக்கு இவர் தான் வேணும், இல்லை இவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு லவ் பண்ணுன்றது கொஞ்சம் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கஷ்டப்படுத்திட்டு செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த விஷயம் வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பண்ணுங்கள். எப்படி பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது உங்கள் வீட்டில் எந்த மாதிரி நபர்களை ஏற்றுக்குப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். நிச்சயம் அது பாய்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஒரே கேஸ்டாக இருந்தால் வீட்டில் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நல்ல ஒரு ஜாப்பில் இருந்தாங்க அப்படின்னா நல்லா ஏற்றுக்குருவாங்க. இல்லை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஆன ரீசன்ஸ் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிடிச்சிருக்கக்கூடிய, அதாவது நம்ம காமிச்சா ஓகே அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அதை பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க சம்மதத்தில் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா சந்தோஷம். இதே விஷயத்த பண்ணிவிட்டு அப்புறம் எங்களுக்கு பேரண்ட்ஸ் சரியில்லை, பேரண்ட்ஸுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்கு பிடிக்கலன்றதுனால இவங்களை விட்டுட்டு அதாவது நீங்கள் 2 பேரும் ஓடி போகிறதோ வந்துட்டு ரொம்ப தவறான விஷயம். நம்மளை வளர்த்து ஆளாக்கிய மனுஷர்களை கஷ்டப்படுத்திட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேணாம்னு தான் சொல்லுவேன். ரைட், நீங்கள் பண்ணலாம். இந்த விஷயம்லாம் அவங்க ஓகே நல்லபடியாக உங்களுக்கு 2 பேர் சம்மதத்தில் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம்.
அப்புறம் அந்த 80% வந்துட்டு அறிவு இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னேன் அப்படின்னீங்கல்ல, அது வந்து எதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய ஒரு ஆதங்கம், மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். ஏன்னா நான் பொதுவெளியில் நான் பார்க்குற விஷயத்தை பார்த்துட்டு என்னுடைய ஒரு ஆதங்கத்தை நான் முன்னெடுத்து வைக்கிறேன். இது சொன்னதுக்கான, அதாவது நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்க, நான் சொன்னதை ஏற்றுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வீட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு பிள்ளை சிட்டியில் வந்து படிக்கிறதுக்காக வருது. பையனை பார்த்தா ஒரு ரொம்ப மோசமான ஆள் மாதிரி தெரியுதான். ஏன்னா பையனுக்கு தெரியும் அவன் எப்படி ஒரு கேரக்டரான ஆளாக இருப்பான் அப்படின்ட்டு. பிள்ளைங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் அவனோட கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்படி ஒரு பையன் பார்க்க ஒரு ஆளாக இருக்கான், தம்மா தூண்டு இருக்கான். ஆனால் பிள்ளை பார்த்தா நல்லா பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்குது. பொது இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா வல்கரா, அதாவது பிடிச்சி இழுக்கிறது, அடிக்கிறது, சண்டை போடுறது. அந்த வீட்டில் அவன் வீட்டில் கொஞ்சம் அடிச்சு கூட வளர்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வீட்டு பிள்ளையா ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்படி ஒரு கேரக்டரை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறியான்னாக்கா ரோட்டில், அதுவும் பப்ளிக்கில், பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துலையும் அடித்து விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கு அது விருப்பம் இல்லைன்றது எனக்கு தெரியுது. அதாவது இவங்க அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாததும் எனக்கு தெரியுது. ஆனால் இவங்க பண்ண என்ன தப்பு அப்படின்னா, நீ கனெக்ட் ஆகிருக்கீங்க, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கப்புறம் என்னன்னா, நிறைய இடத்துல பொது இடத்துல நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நீங்கள் பிளேஸை கூட பர்டிகுலராக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாலத்துக்கு கீழே அந்த இது இருக்கும் இல்லையா, ரோடு போகும் இல்லையா, அந்த பாலத்துக்கு கீழே அந்த ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பேஸில் மண்ணும் புழுதியுமா அடித்து அந்த இடத்துல ஒரு நாய் படுக்கிறதுக்கு கூட யோசிக்கும். அப்படி ஒரு இடம். அந்த இடத்துல எல்லா மக்களும் அந்த கிராஸ் பண்ணி போகிற இடத்துல, அந்த இடத்துல நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணி அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டு அந்த பையனுக்காக அங்கே நான் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை நானும் என் ஃப்ரெண்டும் பார்க்குறோம். என்னடா இவ்வளவு நீட்டாக இருக்கிற ஒரு அந்த இடத்துல சத்தியமாக ஒரு நாய் கூட அந்த இடத்துல படுக்கிறதுக்கு நிச்சயம் யோசிக்கும். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சுத்தம் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல அவனுக்காக வந்து அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய இன்னொன்று இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம யார் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்புறம் நம்ம விரும்புகிறோம் இல்லையா, அவங்களுடைய வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதாவது தன்னை பற்றியும் அறியணும், தனக்கு ஆப்போனண்ட் ஜென்டரை பற்றியும் நம்மளை பற்றி அறிஞ்சிருக்கணும். தான் வேல்யூ என்னன்னு தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பெரிய ரேஞ்சில் இருப்போம். ஆனால் நமக்கு அந்த பெரிய ரேஞ்சுன்றதே நமக்கு தெரியாது. இதனால் நம்ம டவுனாக நம்மளை ஃபீல் பண்ணும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் பார்க்குறவங்களையும் ஆப்போனண்ட்டையும் நம்ம டவுனான பர்சனை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். நம்ம யாருன்றதை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமானது. நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்கள் தாழ்வுமான பான்மையை நீங்கள் வச்சுக்கிடுவீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப மட்டமான பிரச்சனை போய் நீங்கள் லவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நடக்கும். இன்னும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கும் போது பார்க்கில் உட்காந்துருக்கேன். ஒரு பையன் வந்தான், பக்கத்தில் உட்காந்துருந்தான். என்னப்பா அப்படின்ட்டு உட்காந்துருந்தான். வெளியூர் போல் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் சொன்னேன், மதுரையிலேருந்து வரேனே, இப்படி ஃப்ரெண்டு லவ் பண்ணிருச்சு, அவன் வந்து எங்கள் கோயம்புத்தூரில் வந்து படிக்க வந்திருந்தான். இங்கே வந்து எந்த பிள்ளைய வந்து கழட்டி விட்டுட்டு இங்கே காலேஜ் படிக்க வந்த இடத்துல அந்த இன்னொரு பிள்ளைய லவ் பண்ணுறான் போல். இங்கே அது வந்து அதுக்காக இங்கே வந்திருக்கோம் பேசுகிறதுக்காக அப்படின்னு சொன்னான். இன்னும் என்ன கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் கோயம்புத்தூருக்கே வந்ததே இல்லை. பஸ் எப்படி யாருன்னு கூட தெரியாதான். இதை நம்பி 3 பேர், 2 பொம்பளை பிள்ளை, இவன் ஒருத்தன், 2 பேர் இவன் துணைக்கு வந்திருக்காப்புல. 2 பேர் ஏறி வந்து அங்கே நின்று அந்த எந்த ஊருன்னு தெரியாத இடம், பஸ் எப்படி யாருன்னு தெரியல, எங்கே தங்க போகிறோம் எதுவுமே தெரியாமல் 3 பேர் கிளம்பி வந்துட்டாங்க. யார் இந்த காலேஜ் சேர்ந்து இன்னொரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய அவாய்ட் பண்ணி, அதாவது கான்டாக்ட் எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டான். அதனால் நேரடியாக அங்கே வந்து அந்த பிள்ளை வந்து பேசுறதுக்காக வந்திருக்கு. வந்து அந்த பார்க்கில் அழுகிக்கிட்டு கதறிக்கிட்டு அவங்ககிட்ட பேசுது. அவன் கேர் பண்ணாமல் கொஞ்சம் கூட ஒரு இது கூட பண்ணாமல் அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கான். இந்த பிள்ளை எப்படி சொல்கிறது, எனக்கு சொல்லும் போது ஒரு ஃபீலாக இருக்குது. பின்னாடி ஓடுது, ஏதோ ஒரு இது மாதிரி போய் ஓடிட்டுருக்கு. அவன் கண்டுக்கிறாமல் நடந்து போயிட்டே இருக்கான். நான் பார்த்துட்டு பையன்கிட்ட கேட்குறேன்ட்டு, எதாவது பேசலாமாடா என்னடா அப்படின்னு கேட்குறேன். இல்லைண்ணா அவங்களே பேசுனா சரியாயிடுவாங்க, நம்ம போக தேவையில்ல அப்படின்னு சொன்னான்.
அது ரைட்டு, அவங்க கூட ஒரு சண்டையாக இருந்து அவங்களே பேசினா சரியாகிக்கிடுவாங்க. இது வந்துட்டு அவன் கழட்டி விட்டு வேற ஆளை பார்க்கணும்னு போனேன். அப்படி இருக்கிற அவன் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரமாட்டான். இது வந்து அவன் அந்த பையனுக்கு புரியலை. அது நான் சொல்லலை. சரி அவங்க பிரச்சனை அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். இந்த மாதிரி பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பெண்களை வந்து ரொம்ப மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பிள்ளைகளை இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நம்ம ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும்னு நம்ம நினைப்போம். நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து அதுதான். நம்ம ரொம்ப மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். அப்படி ஒரு பிள்ளைகளை வந்து இவங்க வந்து ரொம்ப மோசமாக பொது இடத்துல ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாங்க, ரொம்ப சீப்பாக நடத்துகிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஆதங்கமாக கோபமாகவும் இருக்கும். இது ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணுறதுனால தானே இது எல்லாம் நடக்குது. அப்படின்றதுனால நான் கடந்து வந்துடுறோம். நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பார்க்குறோம். ரோட்டில் வச்சு அடிக்கிறாங்க, செய்கிறாங்க, இதெல்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. அதுக்காக கீழே வந்து அவங்க மட்டும் யோக்கியமா ப்ரோ அப்படி இப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்களா தம்பியெல்லாம். எதுக்கு, ஏன்? அதான் சொல்ல வர்றது அதுதான். நீட்டாக நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் செய்ய ஆரம்பிங்க. தயவு செய்து அவசரப்படுக்க தன்மையாக அந்த மாதிரி வீட்டை கஷ்டப்படுத்திட்டு தன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு போய்கிட்டு இந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடாதீங்க. அது என்னைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். அதனால் காத்திருங்க. உங்களுக்கு அவசரமாக இருக்குன்னா வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்காக வீட்டை விட்டு ஓடி போகிறதோ தப்பான பிரச்சனை செலக்ட் பண்ணிவிட்டு வருத்தப்படுறதோ இப்படிலாம் நடக்காது. அப்புறம் லவ் பண்ணுறவங்களுக்காக ஒரு பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணும் போதே அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அதாவது உங்களுக்கு லுக் வைஸாக பிடிச்சி நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸ்டார்டிங் பீரியடாக இருந்தால் நான் சொல்கிறேன், சில விஷயங்கள் அவங்க செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் சப்போஸ் மேரேஜ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த பிரச்சனை அங்கே வந்து நிற்கும்போது மிகப்பெரிய பிரச்சனையாக இதை எடுத்து வைப்பீங்க. இப்போ வந்து லவ் பண்ணுறனால அதை வந்து அக்செஸ் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்ட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் அது ஃப்யூச்சரில் நீங்கள் மேரேஜ் பண்ணி வரும்போது இந்த வார்த்தையை தான் தூக்கி அங்கே வச்சு அங்கே ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அங்கே பிரேக்கப் ஆகிறதுக்கு நிச்சயமாக இங்கேயே பிரேக்கப் ஆகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா இதிலே கட் பண்ணிடுங்க. நான் எதுக்காக ஒரு தவறான பிரச்சனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் உடனே உங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற காரணத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் என் கண்ணார பார்த்த விஷயத்த அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 2 பேர் காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. பொண்ணு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. அதுக்கு பையன் வந்து அதை நேர் ஆப்போசிட்டு ரொம்ப கேவலமாக ஒரு ஆளாக இருக்கான். அவன் வந்து 2 பேரும் லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் முடித்து லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறாங்க. லைஃப் வாழ ஆரம்பிக்கும் தான் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையன் வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னால வெளியவே விட மாட்டேறான். வெளியே விடாமல் எதுக்குனாலும் எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வச்சுருக்கான். ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். சப்போஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு தண்ணி பிடிக்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவு அடி விழுகும், அவ்வளவு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்காங்க. அவங்க வெளியே வராங்க அப்படின்னா இன்னொரு ஆளை கூப்பிட்டுட்டு தான் வரணும். அந்த மாதிரி ரொம்ப சித்திரவாதம் செஞ்சு ஒரு கொடூரவாதியாக அவன் வந்து இருந்தான். அப்புறம் இன்னொரு ஆள் என்ன அப்படின்னா, 2 பேர் அதே மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பையனுக்கு வந்து கஞ்சா போடுற பழக்கம் இருக்குது. இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுற அந்த டைம்ன்றனால அது ஒரு பெருசாக எடுத்துக்கல. கல்யாணம் பண்ணி வந்த பின்னாடி தான் தெரியுது அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பொண்ணு வந்து அவனை விட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த கஞ்சா குடிக்கிற அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, வீட்டுக்கு வந்து அப்பாவையும் மகளையும் குத்தி கொண்டுட்டான். நியூஸ் பேப்பரில் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான பிரச்சனை நீங்கள் லவ் பண்ணுற ரீசன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையே ரொம்ப நரகத்தில் தள்ளின மாதிரி இருக்கும். அதனால தான் ரொம்ப அவேர்னஸ்க்காக உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நான் குட் பேட்னு சொல்கிறது ஹேபிட்டை மட்டும் சொல்கிறேன், கேரக்டரையும் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த பழக்கமும் இல்லாத சைக்கோத்தனமான நிறையா பேர் இருக்காங்க. அதனால் ஹேபிட்டை மட்டும் வச்சு குட் பேடுன்னு சொல்லி தீர்மானிச்சிடக்கூடாது. என்னுடைய வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க.
ஒருத்தவங்க உங்களை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஃபீல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை இப்பயே பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஒரு லாங் ஸ்டெப் போயிட்டு அப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆரம்பத்திலேயே இந்த பிரேக்கப் நடக்குது அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். அதனால் நீங்கள் சந்தோஷம்தான் படணும். லைஃப் லாங் கடந்து போயிட்டு அவங்க ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒன்று நடந்து பிரேக் ஆகுது அப்படின்னா ரொம்ப அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் என் அப்பாவி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். பையங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், ரொம்ப தனிமையிலே இருந்து வந்து அவங்கள யார் பேசினாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கேரிங்காக பாசமாக தெரியும். அப்படி இருக்கிற பர்சன் வந்து ரொம்ப ஈஸியாக ஏமாந்துருவாங்க. நல்லவங்க யாருன்னு தெரியாது, கெட்டவங்க யாருன்னு தெரியாது, அவங்களை பிரித்து பார்க்க தெரியாது. அவங்க யாரோ ஒரு கேர் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா நம்பி பாவம் ஏமாந்து போயிடும். நான் எதுக்காக இவ்வளோ விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து பர்சனலி ஒரு நல்ல ஒரு குட் சோல் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா என்னால் ரொம்பவே ஏற்றுக்க முடியாது. அது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப இவ்வளோ விஷயத்த சொல்கிறதுக்கு காரணம் தான், எந்த ஒரு குட் சோல்ஸும் ஒரு நல்ல கேரக்டரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் யாருமே அவங்க வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் ஒரு ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு விஷயத்துக்காக. அப்போ என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க, சைடில் பாய்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னால பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் இருந்த பிள்ளை வந்து கேட்டிருக்கும் போல், நான் பேசுகிற விஷயத்த கேட்டிருப்பாங்க போல். கேட்டுட்டு அப்புறம் நாங்கள் திரும்பும்போது நீங்கள் இந்த ஊரா அப்படின்னு சொல்லி ஊர் பேரை சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் பேசுகிற அந்த ஸ்லாங் வந்து எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் இந்த ஊரான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி தெரியும், நீங்கள் சோசியல் மீடியாஸில் இதில் மாதிரி கேட்டிருக்கீங்களா? ஏன்னா நான் இருக்கிறது கோயம்புத்தூர், நம்ம ஊருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. கேட்டபோது அங்கே ஒரு பையனை தெரியும், அவங்க மூலயமா உங்கள் ஸ்லாங் உங்களை மாதிரியே தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஃபுல்லாக என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிக்கணும், நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய அவ்வளோ ஃபீலிங்ஸு, நான் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனேன், நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், இவ்வளோ விஷயத்த நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை ஃபுல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நானும் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அவங்களே ஏற்கனவே மன வழியில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அது நமக்கு பிடிச்சிக்கதோ பிடிக்கலையோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இன்னமும் ரொம்ப வருத்தத்துக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க. அப்படின்றனால நானும் கேட்டுட்ருக்கேன். எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தால் அவங்க வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கிட்ட இவ்வளோ ஷேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு குட் சோல்ஸ் நிறையா பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப வேகமாகவே நிறையா விஷயங்கள் தெரியாமல் விவரங்கள் தெரியாமல் போய் இந்த மாதிரி தவறுதலாக இந்த மாதிரி லவ்ன்ற பேரில் போய் மாட்டிக்கிட்டு அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அது ரொம்ப ஃபீலிங்கோட அவங்களுடைய நாட்களை கடந்து போயிட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் இவ்வளோ விஷயமும் உங்ககிட்ட எடுத்து வச்சுட்ருக்கேன். ரைட், முடிவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, லவ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. உங்கள் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதுக்கு தகுந்து நீங்கள் நடந்துக்கங்க. ஒரு படிக்கிற காலேஜ் டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்கூடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுங்க, எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகுங்க, ஜோயலாக இருங்க, தப்பு இல்லை. இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இப்பயே போகாதீங்க. ஒரு வேலை பார்க்குற ஒரு பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறது தான், உங்கள் சுச்சுவேஷன் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை சூஸ் பண்ணுங்கள். அன்மெச்சூர்டாக மட்டும் நடந்துக்கிறாதீங்க. ஒரு லவ் பண்ணுறவங்களுக்கு அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயம் பண்ண மாட்டீங்க. இவ்வளோ விஷயத்த யோசிக்காதனால தான் நம்ம இந்த மாதிரி உள்ளே போயிடுறோம். ரைட், என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் திரையபாண்டி, இது நம்ம திரையபாண்டி 2001.